الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا صلى أحدكم للناس فليخفف، فإن منهم الضعيف والسقيم والكبير. إذا صلى أحدكم لنفسه فليطل ما شاء. متفق عليه. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதனை இந்த பூமியில் தனது பிரதிநிதி ஹலீஃபா என்று அழைக்கிறான். இப்ப மனிதன் இந்த பூமியில் வருவதற்கு அல்லாஹ் தாயின் கருவறையை தேர்வு செய்தான். அல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களை உங்களுடைய தாயின் கருவறையிலிருந்து நாம் வெளியாக்கினோம். லா தஅலமூன ஷைஅன், அந்த நேரத்தில் நீங்கள் எதையும் அறியாதவர்களாக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் மனிதனை பற்றி சுருக்கமாக ஒரு வார்த்தையில் முடிக்கிறான். வேறொரு இடத்தில் மனிதனை அல்லாஹ் இப்படி அடையாளப்படுத்துவதுண்டு: அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் தஅஃப், திட்டமாக அல்லாஹ் உங்களை முதலில் ஒரு பலகீனத்திலிருந்து படைத்தான். ثم جعل من بعد ضعف قوة, பிறகு அந்த பலகீனத்திற்கு அடுத்து ஒரு சக்தியான ஒரு பருவத்தை அல்லாஹ் கொடுத்தான். ثم جعل من بعد قوة ضعفا, பிறகு அந்த சக்தியான பருவத்திலிருந்து இன்னொரு பலகீனமான பருவத்தை அல்லாஹ் கொடுத்தான். ثم جعل من بعد قوة وشيبة, அந்த பலகீனத்தில் நரையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். يخلق ما يشاء, அல்லாஹ் தான் நாடியவர்களை படைக்கிறான். வல்லாஹு அலீமுல் கதீர், அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் சக்தி பெற்றவனாகவும் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த சூரத்து ரூமில் அல்லாஹ் மனித வாழ்க்கையை 3 பிரிவாக பிரித்திருக்கிறார். முதலாவது பிரிவு ஒரு பலகீனமான பிரிவு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். விளக்க உரையாளர்கள் இந்த பிரிவை குழந்தை பருவம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். குழந்தை பருவத்தில் ஒரு பலகீனமான பருவம். தான் எதை சொல்லுகிறோம், எதை செய்கிறோம், எங்கு இருக்கிறோம் என்ற எந்த சிந்தனையும் இருக்காது. நினைத்த இடத்தில் சுற்றித் திரியும், நினைத்ததை சாப்பிடும், அப்படியே கழிவறையில் போய்விடும். இப்படியாக பலகீனமான பருவத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார். பிறருடைய துணையின்றி தன்னுடைய எந்த விதமான சுய தேவையும் பூர்த்தி செய்ய முடியாத பருவம் குழந்தை பருவம். அப்ப இந்த குழந்தை பருவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான பருவம் இந்த குழந்தை பருவம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ثم جعل من بعد قوة ضعفا, அந்த குழந்தை பருவத்திலிருந்து
இன்னொரு பருவத்தை மனிதனுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். இன்னொரு பருவம், அந்த பருவத்தில் தான் நாம் சக்தியை தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பருவத்தை விளக்க உரையாளர்கள் சொல்லுகிறார்கள் அஷாப், வாலிப பருவம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுநிலையில் அரிசின் நிழலின் கீழ் சிலர் 7 நபர்களை அல்லாஹ் அரிசின் நிழலின் கீழ் இடம்பெற செய்வான். அதில ஒரு பருவம் உள்ள நபர் ஷாபுன் நஷஅ ஃபீஹி இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபர் தன் வாலிபத்தை அல்லாஹ்வின் பாதையில் கழித்த ஒருவருக்கு நாளை மறுமையில் அரிசி நிழலின் கீழ் இடம் உண்டு. இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் நேசிக்கிறேன் என்கிறார். அந்த வாலிப பருவத்தில் உடலில் அனைத்து விதமான ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். மிக முக்கியமான பருவம். குழந்தை பருவத்தில் செய்யக்கூடிய அமலை விட, வயோதிகத்தில் செய்யக்கூடிய அமல்களை விட, வாலிப பருவத்தில் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் விரும்புகிறான், எதிர்பார்க்கிறான். சஹாபாக்கள்ல நீங்க பார்க்கலாம், நிறைய சஹாபாக்கள் தன் வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அதிகம் பெற்றுக்கொண்ட பருவம் இந்த வாலிப பருவம். போட்டி போட்டார்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்காக வேண்டி. நிறைய சஹாபாக்களினுடைய வாழ்க்கையை தன் வாலிபத்தில் மிக பிரியமான முறையில் கழித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், குஃப்ருக்கு எதிராக, சிலைவனத்திற்கு எதிராக கடுமையாக இருந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஊர் மக்கள் முழுவதும் ஒரு பக்கம் இருந்தாலும் சத்தியத்தை எடுத்து சொன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நேரத்தில் எல்லா சிலைகளும் நிற்பாட்டப்பட்டிருக்கிறதே, அந்த நேரத்தில் சிலைகளை உடைத்து கோடாரியை பெரிய சிலையின் மீது வைத்து விடுகிறார்கள். அரசன் கேட்கிறான், யார் இந்த தவறை செய்தது என்று கேட்கும் பொழுது மக்கள் சொன்னார்கள், இப்ராஹிம். ஃபத்தன் என்ற வார்த்தையை மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அவர் ஒரு வாலிபர், அவருக்கு பெயர் இப்ராஹிம் என்று சொல்லப்படும், அவர்தான் இந்த தவறை செய்திருக்க கூடும் என்று மக்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் அல் குர்ஆனில் பயன்படுத்துகிறான். விளங்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வாலிபருக்கு இதுதான் சத்தியம் என்று தெரிந்துவிட்டால் ஊர் மக்கள் முழுவதும் ஒரு பக்கம் இருந்தாலும் சத்தியத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் வாலிபர்கள் பிடிவாதமாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான். மிக முக்கியமான பருவம் வாலிப பருவம். 3வது பருவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், மூன்றாவது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான பருவம் பலகீனமான பருவம். பலகீனத்தை அல்லாஹ் தருகிறேன் என்கிறான். ஒரு மனிதனுக்கு வாலிபத்தினுடைய இறுதி, வயோதிகத்தினுடைய ஆரம்பம். உடல்கள் எல்லாம் தளர்ந்து போகும், நரம்புகள் எல்லாம் பலகீனமடைந்து போகும், எலும்புகளினுடைய வலிகள் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய பருவம் இந்த வயோதிக பருவம். இந்த வயோதிக பருவம் மிக மிக முக்கியமான பருவம். வயோதிக பருவத்தை மார்க்கம் கண்ணியம் தருகிறது. வயோதிகர்களை மதிக்க சொல்லி சொல்லி காட்டுகிறது. பல இடங்களில் அல் குர்ஆன் வயோதிகர்களை பற்றி புகழ்ந்து பேசும். எதற்காக இதை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த வயோதிக பருவம் முக்கியமான பருவம், கபருக்கு நெருக்கமான பருவம். தன் வாலிப பருவத்தை சரிவர அமல் செய்திருந்தால் வயோதிக பருவத்தை அல்லாஹ் பிரியமாக ஆக்குகிறான். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் பல்வேறு நபர்களுக்கு சோதனைகள் செய்வதும் வளமை. பல்வேறு விதமான சோதனைகள் இந்தியாவில் நாம் பரவலாக பார்க்கிறோம். இந்த வயோதிக பருவத்தில், அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மீண்டும் மீண்டும் தாக்கப்படும் அவல நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. வயோதிகர்களை குறிவைத்து சில இடங்களில் அடிக்கப்படுகிறது. சமீபத்தில் பார்த்த செய்தி, ஆகஸ்ட் 22 மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஸ்ரப் என்று சொல்லக்கூடிய 72 வயது மிக்க ஒரு முதியவர் தன்னுடைய மகள் பார்ப்பதற்காக வேண்டி தானே என்ற மாவட்டத்தில் கல்யாண் என்ற ஊரை தேடி போகிக் கொண்டிருக்கிறார். ரயிலிலே அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி சில பொருட்களை வைத்திருக்கிறார்.
சுற்றிலும் சில வாலிபர்கள் அதில் அவரை தாக்கப்படுகிறது. அவர் முஸ்லிம், தொப்பி வைத்திருக்கிறார், தாடி வைத்திருக்கிறார் என்பதற்காக அவருடைய பொருளை எல்லாம் பரிசோதனை செய்துவிட்டு சொல்லுகிறாங்க, இது என்ன மாட்டுக்கறியை வைத்திருப்பதை போல் இருக்கிறது. அவரும் எவ்வளவோ சொல்லுகிறார், இது கறி மாட்டுக்கறி அல்ல, என் பிள்ளைகளுக்காக வேண்டி சமைத்துக் கொண்டு செல்லுகிறேன், எவ்வளவோ சொல்லுகிறார். அவரை சுற்றிலும் என்று தாக்குகிறார்கள். ஒரு இடத்தில் அவர் சொல்லுகிறார், அடி கடுமையான தாக்குதலின் காரணமாக என் கண்ணில் ஒரு பார்வை போய்விட்டது. 6 வாலிபர்கள் சேர்ந்து என்னை தாக்குகிறார்கள், ஜன்னலில் வைத்து நசுக்குகிறார்கள். கூட வந்தவர்கள் அத்துணை நபர்களும் வயோதிகர் விட்டுவிடு என்று கத்தியும் கூட அந்த வயோதிகர்களை சுற்றிலும் தாக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிம் என்பதற்காக வேண்டி அவர் தாடி தொப்பி வைத்திருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி தாக்கப்படுகிறது. முக்கியமான இந்த பருவத்தில் அல்லாஹ் சோதனை செய்கிறான். அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய இன்னொரு வயோதிகர் ஒரு நேரத்தில் மாட்டு இறைச்சி வைத்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி கொல்லப்படுகிறாரே. வலக்கது ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிக்கும், அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சில நபர்களையும் முஃமின்களையும் அல்லாஹ் சோதனை செய்தான். எந்த அளவுக்கு சோதனை தெரியுமா? எந்த அளவுக்கு நபிமார்கள் மீது சோதனைகள் வந்தது தெரியுமா? அவர்கள் நிலைகுலையப்பட்டார்கள். ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் இப்படி சொன்னார்களாம், அல்லாஹ் உண்மையாளன் என்று சொல்லுகிறீர்களே, அல்லாஹ்வினுடைய உதவி எப்பொழுது வரும்? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய உதவி நிச்சயம் இருக்கிறது, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முஃமின்களை திட்டமிட்டு அல்லாஹ் சோதனை செய்வான். முஃமின்களை எல்லாம் தொடர்ந்து சோதனை செய்வான். சில இடங்களில் அல்லாஹ்வின் ரப்பு என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்களுடைய வீட்டை விட்டும் துரத்தப்படுகிறது, அவர்களுடைய நாட்டை விட்டும் துரத்தப்படுகிறது, தன் சொந்த நாட்டில் சொல்லப்படுகிறது, நீ இது உங்களுடைய நாடு அல்ல. பார்க்கிறோமா இல்லையா? அசாம் மாநிலத்திலே சமீபத்தில் 25 குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயோதிகர்களை மட்டும் அழைத்து அவர்களை முகாமில் தங்க வைக்கப்படுகிறது. நீ இந்திய குடிமகன் இல்லை, திட்டமாக சில நபர்களை குறிப்பிட்டு தாக்கப்படுகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுகிறான், இந்த உலகம் அற்பமான உலகம், அழிந்து போகக்கூடிய உலகம், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அற்பமான காலகட்டத்தில் நீங்கள் இந்த முதுமை பருவத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு, சோதனைகளை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப மிக முக்கியமான பருவம் வயோதிக பருவம். வயோதிகத்தில முதலாவதாக சொல்லி காட்டுகிறார்கள், வயோதிகத்தில் மிக முக்கியமாக வயோதிகர்களை கண்ணியம் செய்யக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அவர்களோடு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. வயோதிகர்கள் ஒரு சமுதாயத்தில் இருப்பது பரக்கத், அவர்களோடு தோழமை கொள்ளுவது பரக்கத், அவர்களோடு சேர்ந்து இருப்பது பரக்கத். தோழமை அஸ்ஸஹபத்து மஅல் அகாபிர், வயோதிகர்களோடு வயதானவர்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள். எந்த சமூகத்தில் வயோதிகர்களுடைய அனுபவமும் வாலிபர்களுடைய சக்தியும் ஒன்று சேரவில்லையோ அந்த சமூகம் வெகு சீக்கிரமாக அழிந்து போகும். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அஸ்ஸஹபத்து மஅல் அகாபிர், வயோதிகர்களோடு தோழமை கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. யோசித்து பார்க்கிறோம். முதலில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முதலில் நரைமுடியை ஏற்படுத்தினானாம். நரைமுடி வந்தது. கருப்பு முடிகளுக்குள்ளே வெண்மையான ஒரு முடி உதயமாகுவதை பார்த்த சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இது என்ன நரைமுடி, வெள்ளை முடி வந்து இருக்கிறதே, காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொன்னான், யா இப்ராஹிம், யா இப்ராஹிம், ஹாதா அலாமத்துல் லிகர்பிஹி லிதகர்பிஹி இலல்லாஹி தஆலா. எப்பொழுது உனக்கு இந்த நரைமுடி வந்து விட்டதோ அது அல்லாஹ்வை வெகு சீக்கிரம் சந்திக்க போகிறாய் என்பதற்குரிய அடையாளம் என்றார்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. இதை பார்த்ததும் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம், அப்படியா, எனது கலீலை, எனது ரப்பை நான் சந்திப்பதற்குரிய அடையாளமா? யா அல்லாஹ்,
அதிகமான எனக்கு நரைமுடிகளை கொடு, நான் வெகு சீக்கிரம் உன்னை வந்து சந்திக்க போகிறேன் என்று ஆசைப்பட்டவர்கள் செய்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப வயோதிகத்தை கண்ணியப்படுத்த சொல்லுகிறது மார்க்கம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் கூட இப்படி சொல்லுவார்களாம், இன்னல்லாஹ யஸ்தஹ்யி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வயோதிகர்களை, யாருடைய முகத்தில் தாடியில் நரைமுடி இருக்கிறதோ அவர்களை வேதனை செய்வதற்கும் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயோதிகர்களை வேதனை செய்வதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். காரணம் என்ன? பலவீனமான உடல், தளர்ந்த உணர்வு. இந்த வயோதிகர்களை வேதனை செய்வதற்கும் அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இதன் மூலமா விளக்க உரையாளர்கள் ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. முதலாவது விஷயம், எப்பொழுது அல்லாஹ் ஒரு வயோதிகர்களை வேதனை செய்வதற்கு வெட்கப்படுகிறானோ இவர் விளங்க வேண்டுமா, இந்த நேரத்தில் நான் அதிகமாக அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அதிக நன்மைகளை சம்பாதிப்பதற்கு நான் ஆசைப்பட வேண்டும். காரணம், இன்னும் எனது இறுதி நிலை இதுதான். குழந்தை பருவம் முடிந்து விட்டது, வாலிப பருவம் முடிந்து விட்டது, உலகத்தினுடைய இறுதி பருவமான வயோதிக பருவம். இந்த நேரத்தில் நான் அதிகம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். இரண்டாவது கருத்து எழுதுறாங்க, எப்பொழுது அல்லாஹ் உன்னை வேதனை செய்வதற்கு வெட்கப்பட்டு விட்டானோ உனக்கு பாவம் செய்வதற்கு எப்படி மனம் வருகிறது? இந்த நேரத்தில் நீ பாவம் செய்யலாமா? அல்லாஹ்வை நெருங்குவதை விட்டுவிட்டு பாவமான காரியத்தில் முதுமையில் நீ கழிக்கலாமா? அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கேட்காமல் புறந்தள்ளி விட்டு போகலாமா? ரெண்டு விதமான கருத்தையும் விளக்க உரையாளர்கள் எழுதுகிறார்கள். அப்ப வயோதிகம் வந்துவிட்டால், முடிகள் நரைக்க ஆரம்பித்து விட்டால், நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய இறுதி காலகட்டம் என்பதை விளங்க வேண்டும், தோழமை கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிகர்கள் எந்த மஜ்லிஸ் சபையில் இருக்கிறார்களோ அந்த சபையை ரசூலுல்லாஹ் முதல் கட்டமாக அவர்களை கொண்டு ஆரம்பிப்பார்களாம். ஒரு நேரம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அபூ உபைதா உட்கார்ந்து இருக்கிறார்கள். வயோதிகர், வயசானவர். அதற்கிட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு இருக்கிறார். எல்லா சஹாபாக்களும் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை எடுத்து தான் குடித்து முடித்து விட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து கொடுக்கிறாங்க. யா அபா உபைதா இஷ்ரி, நீங்க குடிங்க, யா அபூ உபைதா நீங்க குடிங்க. இவரை பார்த்ததும் ரசூலுல்லாஹ் தனக்கு கொடுத்து விட்டு என்னை முற்படுத்துகிறார்களே. பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, கண்ணியமானவர், ரசூலுல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானவர். இன்னும் பக்கத்துல உமர் பின் கத்தாப் இருக்கிறாங்க, ரொம்ப கண்ணியமானவர். என்ன அவர்களெல்லாம் விட்டு பெருமானார் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே. ரசூல் அபூ உபைதா சொல்றார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவர், நீங்கள் குடியுங்கள் யா ரசூலல்லாஹ், மறுபடியும் நீங்கள் குடியுங்கள் என்று சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இஷ்ரப் அன்த யா அபா உபைதா, நீங்க மறுபடியும் குடியுங்கள் என்று சொன்னவுடன் மீண்டும் சொன்ன பிறகு அபூ உபைதா தனது பாலை குடித்து விட்டு அடுத்ததாக கொடுக்கிறார் என்றால், இதை குடித்து முடித்தவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல் பரக்கத்து மஅ அகாபிரினா, அல்லாஹ்வுடைய பரக்கத்து எங்க இருக்கிறது தெரியுமா? எங்களுடைய சபையில் வயோதிகர்களிடத்தில் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் வயோதிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை போல எந்த ஒரு மதமோ எந்த ஒரு மார்க்கமோ கொடுப்பதில்லை, சொல்லி காட்டுகிறது. ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படியே சொல்லுகிறான், فلا تقل لهما اف ولا تنهرهما وقل لهما قولا كريما. நீங்க அவங்களை பார்த்து சி என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தினார்கள். واخفض لهما جناح الذل, அவர்களுக்கு முன்னால் வயோதிகர்களோ அல்லது பெற்றோர்களோ வயோதிகம் அடைந்து விட்டால் உங்களுடைய சிறகை நீங்கள் தாழ்த்துங்கள் என்று அல்லாஹ் பணிகிறான், அல் குர்ஆனில் பணிகிறான். அப்ப பெற்றோர்கள் வயோதிகர்கள் இருப்பது ஒரு மிகப்பெரிய பரக்கத் என்பதாக கிதாபுகள்ல சொல்லி காட்டுகிறார். மூன்றாவது காரணமாக சொல்லி காட்டுகிறார்கள், அவர்களுடைய உடலிலோ அந்த வயோதிகர்களுடைய முடியிலோ பரக்கத்தை எல்லாம் வைத்திருக்கிறார். அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் பரக்கத்.
ஒரு இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஷாப ஷைபத்தன் ஃபில் இஸ்லாம் கானத் லஹு நூருன் யௌமல் கியாமா. எந்த வயோதிகர்களுடைய தலையில் நரைமுடிகள் அதிகமாக இருக்கிறதோ அதை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஒளியாக அது காண்பிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒளியாக காண்பிக்கப்படும். நான்காவது காரணமாக எழுதுறாங்க, ஜஅலல்லாஹு லஹு மக்ஃபிரத்தன் மஅல் அகாபிர். எந்த சமூகத்தில் வயோதிகர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த சமூகத்தை அல்லாஹ் வெகு சீக்கிரம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வேதனை தருவதை நிறுத்திக் கொள்கிறார். வேதனைகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தடுக்கப்படுகிறது. எந்த சமூகத்தில் குழந்தைகள், வயோதிகர்கள், ஊனமுற்றவர்களின் பரக்கத்தினால் அந்த சமூகத்தை எல்லாம் உயர்த்தி கொண்டே செல்லுகிறார். குர்ஆனினுடைய நிறைய வசனங்களை நீங்கள் புரட்டி பாருங்கள். நிறைய சம்பவங்களை எல்லாம் சொல்லுவான். லூத்துடைய கூட்டத்தை நாம் இப்படி அழித்தோம், சாலிஹினுடைய கூட்டத்தை நாம் காற்றை கொண்டு அழித்தோம், ஹூதினுடைய கூட்டத்தை நாம் இருக்கும் இடம் இல்லாமல் ஆக்கினோம், சில கூட்டங்களை நாம் கல்மாரி மலையை பொழிந்து அழித்தோம். எல்லா சமுதாயத்தையும் அல்லாஹ் தொடர்ந்து பேசிவிட்டு ஒரு கூட்டத்தை மட்டும் பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லுவான், ஃபலவுலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். நீங்க அந்த கூட்டத்தை போல இருந்திருக்க வேண்டாமா? யூனுஸ் நபியினுடைய கூட்டத்தை போல நீங்கள் இருந்திருக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யூனுஸுடைய கூட்டம் அப்படி என்ன செய்தது? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அவர்களுக்கு மக்ஃபிரத், மன்னிப்பு கிடைப்பதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? மற்ற கூட்டத்தை போலவே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட்டமும் பாவம் செய்தது. யூனுஸ் நபியும் அவர்களை வெறுத்து ஓட ஆரம்பித்தார்கள், உண்மைதான். ஆனா மற்ற கூட்டம் செய்யாத ஒரு செயலை யூனுஸ் நபியினுடைய கூட்டம் செய்தார்கள். என்ன செய்தாங்க? கருமேகங்கள் எல்லாம் வேதனைக்காக வேண்டி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில அங்கு இருக்கக்கூடிய வயோதிகர்கள், வயசானவர்கள், குழந்தைகள், பெண்கள், கால்நடைகளை கூட்டிக் கொண்டு ஊரினுடைய எல்லைப்புறத்திற்கு வர ஆரம்பித்தார்களாம். ஊரினுடைய எல்லைப்புறத்திற்கு வந்தவுடன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எல்லா கூட்டத்தையும் நீ அழித்து விட்டாய், எங்களையும் நீ அழித்து விடாதே, எங்களை நீ மன்னித்து விடு. நாங்கள் நீ இல்லாவிட்டால் நாங்கள் இங்கு செல்லுவோம், எங்களை நீ அழித்து விடாதே ரப்பே என்று அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய வயோதிகர்களினுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தான். சொல்லப்படுகிறது, அல்லாஹ்விற்கு இரக்கம் வர வேண்டும் என்பதற்காக அங்கிருந்த சிறுவர்களையும் குழந்தைகளையும் கிள்ளி அளவைத்தார்கள். அழுகையின் குரல் அல்லாஹ்வினுடைய அரசை தட்டியது. கருமேகங்களாக இருந்த மேகத்தினுடைய நிறம் மாறி சாதாரணமான நிலைக்கு வந்தது. இல்லை என்றால் அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழித்திருப்பார். விளக்க உரையாளர்கள் சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய வயோதிகர்கள் செய்த சிறிய செயலை அல்லாஹ் கபூல் செய்தான். அந்த கூட்டத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். இது முக்கியமான விஷயம். இப்ப யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த கூட்டத்தில் வயோதிகர்கள் இருக்கிறார்களோ, எந்த கூட்டத்தில் முதியவர்கள் இருக்கிறார்களோ, அந்த கூட்டத்தில் அல்லாஹ் வேதனை தருவதை அல்லாஹ் குறைத்துக் கொள்கிறான். வேதனை தருவதை குறைத்துக் கொள்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஒரு ஹதீஸை சொல்லுவார்களாம். இதா ஸல்லா, ஓ இமாம்களே, மக்களுக்கு தொலை வைக்கக்கூடிய இமாம்களுக்கு பத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் அடிக்கடி இமாமத் செய்து தொலை வைக்கக்கூடிய வளமை. அந்த நேரத்துல சில நேரங்களில் சில சஹாபாக்கள் ரொம்ப நேரம் நின்று தொலை வைப்பார்களாம், ரொம்ப நேரம் நின்று தொலை வைப்பாங்க. அப்படித்தான் ஒரு தோழர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார். முஆத் பின் ஜபல் என்று சொல்லும் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வயோதிக நேரத்தில் வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இமாமாக பணியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அந்த இடத்தில் ஒரு முதியவர் வந்து தொழுகிறார். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத் செய்கிறாங்க. பின்னால் அந்த வயோதிகர் வந்து தொழுகிறார். தொழும்போது தக்பீர் கட்டி ஆரம்பித்து விட்டார். சூரா பக்கரா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ஜுஸு பக்கரா. அதற்கு அடுத்த முடிப்பார் என்று பார்த்தால் முடிக்கவில்லை. ஆல இம்ரானுடைய சூறாவை ஆரம்பிக்கிறார். அதுவும் முடிக்க முடியாமல் போய்கொண்டிருக்கும் போது இந்த வயோதிகர் அப்படியே பாதியில விட்டுட்டு நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த முஆத் நீங்கள் இமாமாக நியமித்த இந்த தோழர் ரொம்ப நேரம் நின்று தொலை வைக்கிறார். யா ரசூலல்லாஹ், எங்களால் நிற்க முடியவில்லை, கை கால்கள் எல்லாம் வலிக்கிறது. யா ரசூலல்லாஹ், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஸல்லா அஹதுக்கும், உங்களில் ஒருவர்
லின்னாஸ் மக்களுக்கு தொலை வைத்தால் அவர் மிருதுவாக சிறிய ரக்காத்துக்களாக அவர் தொலை வைக்கட்டும். காரணம் என்ன தெரியுமா? தொலை வைப்பவர்களிலேயே அதில் நோயாளிகள் இருக்கலாம், தேவையுடையவர்கள் இருக்கலாம், வயோதிகர்கள் இருக்கலாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ தனியான முறையில் தொழுது கொண்டால் எவ்வளவு வேண்டுமானால் நீ நீட்டிக்கொள். பின்னால் இருப்பவர்களை சிந்தனையில் வைத்து நீ தொலை வைக்க வேண்டும் என்று இமாம்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயோதிகர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்துவார்களா? அவர்கள் கொண்டுதான் சமுதாயம் நிலைத்து நிற்கும். வயோதிகர்களுடைய ஆலோசனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்களில் முற்படுத்தி காட்டி இருக்கிறார்களே. ஆனால் இந்த மார்க்கம் மிக முக்கியமாக வயோதிகர்களை கண்ணியம் செய்கிறது. மிக குறிப்பான மூன்றாவது காலகட்டம் இந்த வயோதிக பருவம். இந்த பருவத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வயோதிகத்தில் அவர்களுக்கு நிறைய சிறப்புகளை வைத்திருக்கிறோம். நிபந்தனை என்ன? இந்த வயோதிக காலத்தில் அவர்கள் பாவங்களை குறைத்துவிட்டு தனது அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய காலங்களாக இதை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வயோதிக பருவத்தை நமக்கும் மாற்றார்களுக்கும் புரிய வைத்து இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தின் பக்கம் சாரை சாரையாக ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலக முஸ்லிம்கள் அத்தனை நபர்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.